பாண்டியஸ்டர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம குமரவேல் இருந்துட்டு பழனிக்கிட்ட போயிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, அதே மாதிரி நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவங்க அண்ணன் சரவணனே எங்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இனிமேல் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எனக்கு போய் அரசியை பொண்ணு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோபத்தோடு வந்து நம்ம பழனி இருந்துட்டு ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. அரசி இருந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை நீ எனக்கு பண்ணுவன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு, நீ பட்ட கஷ்டத்தை அதே மாதிரி நானும் படணும்னு எப்படின்னு நீ நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு அரசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குமரவேல்கிட்ட அப்படியெல்லாம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிட அரசி அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் செய்வேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து குமரவேலு வந்து உனக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, அவர் ஏதோ ஞாபக மறதியில் சொல்லியிருக்காரு, அதனால் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துருமா, அதுக்கு நான் முதல்ல ஒத்துக்கணும்ல, அதனால் இந்த கல்யாணம்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவர்கிட்ட நான் பேசிட்டேன், அவர் ஏதோ ஞாபக மறதியாக உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. என்னடி குடும்பத்தில் ஆளாளுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கெல்லாம் தெரியாது, உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.